அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு 5, 6 டைப்பில் ஷார்ட்கட்டு டைம் ஒன் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம கற்றுக்க போகிறோம். மாணவர்கள் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு கணக்கை நம்ம எப்படி ஷார்ட்டாக 2 ஸ்டெப்பில் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட போகிறோன்றதை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ஒரு 5 மாடல் இருக்கும். ஸோ 5 ஷார்ட்கட்டை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அடுத்து வரப்போகிற எல்லா எக்ஸாமுக்கு டெட் முதற்கொண்டு எல்லா எக்ஸாமுக்கும் நமக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா புக்கில் இருக்கிற கான்செப்ட்டும் இதில் இருக்குது. ஓகேவா? நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 குரூப் 4 டெஸ்ட் பேட்சும் நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரூப் டிஏ ரீசனிங் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஓகேவா? மாணவர்கள் யாராவது கேட்டாங்கன்னா சஜஷன் பண்ணுங்கள். ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் போலாமா? இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்கள் முடிக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை தொடங்கியதும் சீதா, அதாவது சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்கள் முடித்தால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றாள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த சில நாட்களுக்கு பிறகு இது மாதிரி கொஷின்ஸ் வந்தால், இது மாதிரி 5 கொஷின்ஸ் நான் லைனாக எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ஆனால் ஒரே மாடல் தான். ஓகேவா? சரி, சீதா 15, கீதா 10, 2 பேரும் சேர்ந்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே பெருக்கி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம். போட்டாச்சா? அடுத்தது கடைசியாக மீதமுள்ள வேலையை யார் முடிக்கிறா? மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கீதா எவ்வளோ? 10. இந்த 10லேருந்து -5 கழிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 15. இந்த 10 5 போச்சுன்னா 5. கீழே என்ன இருக்குது? 25. அவ்வளோதாங்க. ஓர் 5 5, 5 25, ஓர் 5 5, 3 5. அப்போ ஆன்சர் என்னென்னா 3 தான் சரியான ஆன்சர். ஸோ இவங்க 2 பேர் எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாங்க? 3 நாட்கள். அதாவது சீதா எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றாள் அப்படின்னு கேட்டால் 3 நாட்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், ஒரே மாதிரி மாடலில் 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏ ஒரு வேலை 20 நாளில் முடிக்கிறாரு, பி ஒரு நாளில் 30 நாளில் முடிக்கிறாரு. இருவரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு பி சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ 5 நாட்கள் முடித்தால் பி எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றால் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், சரி இருவரும் சேர்ந்து அப்படின்னா மேலே பெருகி போடுவோம். 20 × 30, கீழே என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணி போடுவோம். சரி, லாஸ்ட்டாக மீதி வேலையை யார் முடிக்கிறா? மீதி வேலையை ஏ 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ ஏ எவ்வளோ? 20. -5ன்னு கழிங்க. 20லேருந்து 5 கழிச்சோம்னா 20ல் 5 போச்சுன்னா 15, ஒரு 30, கீழே 50. பாருங்கள், ஒரு 0 ஒரு 0, ஒரு 5 5, 3 5, அப்போ 3 3, 9 சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ 9 தான் சரியான ஆன்சர். ஸோ நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சார். ஸோ அடுத்த தீபாவளி உங்களுடைய அரசு வேலையிலேருந்து தீபாவளியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கிறேன். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். பி ஒரு வேலையை 5 நாட்களிலும் Q ஒரு வேலையை 10 நாட்கள் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு பி சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை Q 4 நாட்கள் முடித்தால் எனில் ஏ எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றிருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களா? ஓகேவா? 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு பி. இந்த சிலன்ற கான்செப்டில் வந்தாலும் எப்படி போடணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மேலே 2த்தையும் பெருக்கி போடுவோம், கீழே என்ன பண்ணுவோம்? கூட்டி போடுவோம். சரி, கடைசியாக ரிமைண்டர் ஒர்க்கை யார் முடிக்கிறா? Q 4 நாள் முடிக்கிறார். அப்போ இது அப்படியே 4 கழிச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 5 × எவ்வளோ? 10ல் 4 போச்சுன்னா 6, டிவைட் 15, ஓர் 5 5, 3 5, ஓர் 3 3, 2 3 6. இப்போ ஆன்சர் என்ன? 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஃப்ராக்ஷனில் வச்சோ இல்லை எல்சிஎம் மாடலில் வச்சோ போட்டிங்கன்னா எவ்வளோ பெருசாக போகணும்னு பாருங்கள். ஆனால் இது மாதிரி ஷார்ட்கட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 4வது கேள்வி பாருங்கள். பி மற்றும் Q ஆகிய ஒரு வேலையை 40, 60 நாட்கள் முடிக்கிறார்கள். இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்து தொடங்கினார்கள். சில நாட்கள் கழித்து, இங்கே பாருங்கள் மறுபடியும் சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நாட்கள் கழித்து யார் வேலை செய்ய தொடங்கினார்கள். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்கள். இங்கே பாருங்கள், சில நாட்கள் கழித்து, இங்கே பாருங்கள் பிறகு யாருக்கு நின்று போகிறார் அப்படின்னா மீதி வேலை யார்? இங்கே பாருங்கள், Q லீவ் அப்படின்னு சொல்கிறாங்களா? Q ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்கள் முடிக்கிறார் எனில் வேலை தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு சென்றார்? யார்? Q. இங்கே பாருங்கள், இங்கே வரும் Q வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இங்கே Qன்னு வரணும் 2 இடத்துலையும் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? மேலே பெருக்கி போடுவோம், கீழே
ஆட் பண்ணி போடுவோம். 2 பேர் சேர்ந்துனா தானே பண்ணுவோம். ஏ ஒரு வேலை 40 நாள், பி ஒரு வேலை 60 நாள்னா 2 பேரும் சேர்ந்துனா என்ன பண்ணுவோம்? மேல பெருக்கி போடுவோம், கீழ கூட்டி போடுவோம். மீதி வேலையை யார் முடிக்கிறா? மீதி வேலையை இங்க பாருங்க. பி 5 நாட்கள் முடிக்கிறார். பி எது? இது 40ஆ? அப்ப 40லேருந்து 5 கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 35, 60 டிவைட் 100. ஒரு 0, ஒரு 0. இங்க பாருங்க 3 2 6, I 2 10. ஓர் 5 5, 7 5 35. அப்ப 3 7 21 சரியான ஆன்சர். ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டினும் ஒரே கான்செப்ட்ல சில நாட்களுக்கு பிறகுன்ற கான்செப்டை வச்சு தான் சொல்லியிருக்கேன். பாருங்க. ஸோ ஒரு மாடல் நம்ம கற்றுக்கிட்டோம் தெளிவா. ஏபி முறையே 60 75 நாட்கள் முடிக்கிறார்கள். இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றார். மீதமுள்ள வேலையை பி 30 நாட்கள் முடித்தால் ஏ எத்தனை நாட்கள் வேலையை விட்டு சென்றிருப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2 பேர் சேர்ந்துனா மேலே பெருகி போடுவோம், கீழே கூட்டி போடுவோம். ஸோ அது கூட்டினா என்ன வரும்? 5 7 6 135. ஓகேவா? மீதமுள்ள வேலையை பி 30 நாளில் முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி எது 75ஆ? அதுலேருந்து ஒரு 30 கழிங்க. கழிச்சு என்ன வரும் பாருங்க? 60. 75ல் 30 போச்சுன்னா எவ்வளோ? 45 டிவைட் 135. இங்கே பாருங்க 45 135 3 மடங்குலாம் 9 அடிக்கலாம். I 9 45. ஓகேவா? ஓர் 9 9, மீதி 4, I 9 45. ஓர் 5 5, 3 5 5. ஓர் 3 3, 20 3 60. அப்போ ஆன்சர் என்ன? 20 தாங்க சரியான ஆன்சர். புரியுதா? ஸோ இது வரைக்கும் இந்த 5 கணக்கையும் ஒரே மாடலில் நான் போட்டிருக்கேன். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ்க்கு நல்லா கவனிங்க. ஏ ஒரு வேலை 80 நாட்கள் முடிக்கிறார். அவர் 10 நாட்கள் மட்டும் வேலை செய்தபின் மீதி வேலையை பி என்பவர் 42 நாட்களில் முடிக்கிறார். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்கள் எவ்வளோ காலத்தில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஏ ஒரு வேலையை 80 நாளில் முடிக்கிறாருங்க. அவர் 10 நாட்கள் வேலை செய்தபின் தனியாக அவர் மட்டும் வேலை செஞ்சு 10 நாள் வேலை செஞ்சு அவர் நின்று போகிறாரு. மீதி வேலையை பி எவ்வளோ முடிக்கிறாரு? 42 நாளில் முடிக்கிறார். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேள்வி கேட்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏவோட மீதி வேலை என்ன? 80 முடிப்பார், 10 நாள் முடிச்சிட்டாரு. மீதி எவ்வளோ இருக்குது? 70 ஈக்குவல் டு பி எவ்வளோ மீதி வேலை? 42. மீதி வேலை பி 42 தானே? பி 42. இது புரியுதா பாருங்க? ஏவோட ரிமைண்டர், பியோட ரிமைண்டர். இது ரெண்டும் அடிக்க போகிறேன். 6ஆல் அடிக்கலாமா? 7ஆலே அடிக்கலாம். 17 70, 6 42. 3 2 6, I 2 10. அப்போ 5A ஈக்குவல் டு 3Bனா ஏவுக்கு பிக்கும் ரேஷியோ என்ன? 3:5. அவ்வளோதான் சார். இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சாலே கணக்கே முடிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? இது ஏவோட ரேஷியோ, பியோட ரேஷியோ. ஏ 80 நாள். அப்போ 3 மடங்கு திறமையை ஒரு 80 நாளில் முடிக்கிறாருன்னா இருவரும் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. இருவரும் சேர்ந்துன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா? 8 தானே? அப்போது 8 மடங்கு இருக்கிறவர் எவ்வளோ நாளில் முடிப்பார்? அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 3 மடங்கு திறமை இருக்கிறவர் 80 நாளில் முடிக்கிறாருன்னா இருவரும் சேர்ந்துன்னு கேள்வி கேட்குறேன். இதே பி மட்டும் கேட்டால் 5 × Xன்னு போடுவோம். ஆனால் இருவரும் சேர்ந்துன்றதால 8 5 3 8 × X. ஓர் 8 8 18 80. அப்போ 30. ஓகேவா? 30 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடலில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 7வது கேள்வி பாருங்கள். ஏ ஒரு வேலையை 45 நாளில் முடிக்கிறாரு. அவர் 15 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி 24 நாளில் முடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஏவோட ரிமைண்டர் ஒர்க் எவ்வளோ? 45ல் 5 போச்சுன்னா 30. பியோட ரிமைண்டர் எவ்வளோ? 24. இப்போ ஏவுக்கு பிக்கு ரேஷியோ எடுக்கலாமா? ரெண்டுமே 6ஆல் கேன்சல் ஆகும். 4 6 24, 6 6 36. 2 2 4, 3 2 6. அப்போ 3A ஈக்குவல் டு 2Bனா ஏவுக்கு பிக்கு என்ன ரேஷியோ? 2:3. அவ்வளோதாங்க. ஏ என்பவர் 45 நாளில் முடிக்கிறாரு. ஏ எவ்வளோ? 2 மடங்கு. 2 மடங்குற 45 நாளில் முடிக்கிறாருன்னா இருவரும் சேர்ந்து தானே, ஏவும் பியும் சேர்ந்து தானே, இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 5. ஸோ 5 மடங்கு இருக்கிறவர் எவ்வளோ நாளில் முடிப்பார்? இருவரும் சேர்ந்து அப்படின்றதால ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டேன். ஓர் 5 5, 9 5 45. அப்போ 2 9 18 ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னென்னா 18 தான் சரியான ஆன்சர். ஸோ 7வதுக்கு இங்கே பாருங்கள், ஆப்ஷன் வரல, ஏதோ தப்பு இருக்குது. இதை மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 5 நாள் முடிக்கிறாரா? இங்கே பாருங்கள், அவர் 15 நாட்கள் வேலை செய்த பின் நின்று விடுகிறார். ஏ 5 நாள் போச்சுன்னா ஏவோட ரிமைண்டர் எவ்வளோ? 40ல் 5 போச்சுன்னா 30 ஈக்குவல் டு பி எவ்வளோ மீதி ரிமைண்டர் ஒர்க்கு? 24. இதை 4ஆம் எதால் கேன்சல் பண்ணலாம்? 6ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 6 24,
IR 30 அவ்வளோதாங்க. ஸோ ஏவுக்கு பிக்கு ரேஷியோ என்னன்னா 4:5. ஏன்னா 4 சமம்னு சொன்னா மாத்தி எடுக்கணும் இல்லையா? இந்த 4க்கு இங்க போட்டேன், 5க்கு இங்க போட்டேன். இப்போ ஏ எவ்வளோ 45 நாளா? ஏவோட ரேஷியோ எஃபிஷியன்சி எவ்வளோ 4 மடங்கா? அப்போ 4 மடங்கு இருக்கிறவரு 45 நாள்ல முடிக்கிறாருன்னா, இருவரும் சேர்ந்துனா 2 5 நாளா 9 மடங்கு இருக்கிறவரு எத்தனை நாள்ல முடிப்பாரு? ஓர் 9 9 ஐ 9 45 ஐ நாள் 20. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 20 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் இப்போ ஃப்ராக்ஷன் வச்சு போட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமாங்க? ஓகேவா? ரொம்ப பெருசா போகும். ஸோ மீதி வேலையை பி மட்டும்னு கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? 5 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ இங்கே ரேஷியோ என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்து போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். அடுத்து 8வதுக்கு பாருங்க. இதுவும் அதே மாதிரி ஒரே மாடலில் 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஏ என்பவர் 40 நாளில் முடிக்கிறார். அவர் 8 நாட்கள் வேலை செய்த பின் மீதி வேலையை பி 16 நாளில் முடிக்கிறார். சரி, ஏவோட ரிமைண்டர் ஒர்க் எவ்வளோ? 40 முடிக்க வேண்டியது 8 நாளில் முடிச்சிட்டாரு. மீதி 32 இருக்குது. பி எவ்வளோ மீதி? 16. ஓர் 16 16 2 16 32. அப்போ ஏவுக்கு பிக்கு ரேஷியோ எவ்வளோ? 2A = 1B தானே? அப்போது 1:2 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏ 40 நாள்னா ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1 1 × 40 = இருவரும் சேர்ந்து தானே ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 3 3 × எக்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ சுருக்க முடியாது. 40/3 13 1/3. ஏன்னா 13 3 39 ஒன்றா 40/3. இப்போ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 9வது கேள்வி. இது பாருங்கள், இந்த மாடலை 8th புக்கில் இருக்கும். ஏ ஆனவர் பியை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு திறமையானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு பெரிய கணக்காக போடுவாங்க. நம்ம ஆளுங்க 8th புக்கில் கூட இருக்கும். நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுருவோம் சார் ஆன்சரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. ஏ பியை விட 5 மடங்கு வேகமானவர் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஏ தானே அது எஃபிஷியன்சி அதிகம். அவர் என்ன பண்ணுவார்? பியை விட சீக்கிரம் முடிச்சிடுவார். எத்தனை நாள் முன்னாடியே முடிக்கிறாரு? 40 நாள் முன்னாடியே முடிக்கிறார். இங்கே மடங்குன்னு சொல்கிறான் பாருங்க, இதுதான் விஷயம். ஓகேவா? இங்கே பாருங்க, இந்த 40 நாட்கள் அப்படின்னு சொல்கிறோமா? 5 மடங்கா? இந்த 5 மடங்கு அப்படியே 5 × 40 அப்படின்னு போட்டேன். ஸோ என்ன கொடுக்குறோன்னா எத்தனை மடங்கு அதையும் எத்தனை நாள் முன்னாடி முடிக்கிறோன்னா அதையும் அப்படியே பெருகிட்டேன். கீழே எத்தனை மடங்கோ அது ஸ்கொயர் -1. இப்போ பாருங்கள், 5 ஸ்கொயர் -1 அவ்வளோதாங்க. இதே 3 மடங்கு வேகமானவர்னா 3 ஸ்கொயர் -1ன்னு போடுவோம். 2 மடங்கு வேகமானவர்னா 2 ஸ்கொயர் -1ன்னு போடுவோம். அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள், 5 × 40 5 ஸ்கொயர் 25. 25ல் 1 போச்சுன்னா 24. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ண ஆன்சர்ஸ் எப்படி இருக்கலாம்? 4ஆல் 10 நாள் 40 6 நாள் 24. ஓகேவா? மறுபடியும் 2ஆல் 2 10 3 2 6. ஸோ 5 25. 25/3 25/3 எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 8 3 24 8 1/3 ஆன்சர். 8 1/3 எங்க? ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதா? இந்த ஷார்ட்கட் நல்லா புரியுதாங்க? ஸோ முன்னாடியே முடிக்கிறாரு. ஸோ 40 நாட்கள் முன்னாடியே 21 நாட்கள் முன்னாடியே முடிக்கிறாருன்னா இந்த மேலே மடங்கையும் இதுவும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எத்தனை மடங்கோ அதில் வந்து 1 கழிச்சிருங்க ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏ ஆனவர் பியை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு திறமையானவர். ஓகேவா? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 60 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் ஆகும் நேரத்தை காண்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. மேலே 3 மடங்கா 60 நாட்கள் இதை அப்படியே போட்டேன். கீழே 3 மடங்கு ஸ்கொயர் தானே? 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் -1 அவ்வளோதாங்க. 3 × 60 டிவைட் 3 ஸ்கொயர் 9. 9ல் 1 போச்சுன்னா 8. ஓகேவா? 4ஆல் அடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 2 நாள் 8 5 நாள் 60 5 45/2. அப்போ ஆன்சர் என்ன? 22. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஸோ ஒரே மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 3 கொஸ்டின்ஸ் போடும்போது ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ ஆனவர் பியை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்கிறார்னு சொல்கிறாங்களா? அப்போ 3 × 24 டிவைட் 3 ஸ்கொயர் -1. என்ன மடங்கோ அந்த ஸ்கொயர் போட்டு -1 பண்ணணும். 3 × 24 டிவைட் 8. ஏன்னா 3 ஸ்கொயர் 9. 9ல் 1 போச்சுன்னா 8. ஓர் 8 8 3 8 24 3 3 9. இந்த கேள்வி தாங்க 8th புக்கில் இருக்குது. 9 ஆன்சர். பல முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. ஓகேவா?
பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க. அல்லது மாடல்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 அல்லது கேட்டா எப்படி? 3 அல்லது கேட்டா எப்படி? 6 பெண்கள், 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்கள் முடிக்கிறார்கள். அதே வேலையை 7 பெண்களும், 5 ஆண்களும் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? முதல்ல அல்லது குடுத்து 2வது மற்றும்னு கேட்டா எப்படி போடணும்னா, முதல்ல இத அப்படியே பெருக்கணும். 6 இன்டு 8 இன்டு 86 போட்டுமா? இங்க பாருங்க 6 பெண்கள், 8 ஆண்கள் 86 நாட்கள் முடிக்கிறார்கள். அப்படியே லைனா போட்டனா? போட்டாச்சு. டிவைட் 7 பெண்களும் 5 ஆண்களும் எத்தன நாள் தானே கேட்குறாங்க. முதல்ல இந்த 6, 8ன்னு இருக்கா? இங்க பாருங்க 6, 8 கீழ 7 பெண்கள் 5 ஆண்கள். இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 5 6 30 7 8 56 ஓகேவா? இது கூட்டுங்க 86ன்னு வருது. அப்ப கீழ இங்க என்ன வருதோ அந்த ஆன்ஸர் தான் இங்க போட்டுக்கணும். புரியுதா? இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்ஸர் தான் இங்க போடணும். அவ்வளோதாங்க 86 கேன்சல் ஆயிடுச்சு. 6 8 48 சரியான ஆன்சர். ஸோ அல்லது கேட்டா எப்படி போடணும்? 2 அல்லது கேட்டா எப்படி போடணுன்றத பார்த்துக்குங்க. அடுத்தது அதே மாடல் இன்னொரு கொஸ்டின்ஸ் தரேன். 5 பெண்கள் 9 ஆண்கள் ஒரு வேலையை 19 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில் 3 பெண்களும் 6 ஆண்களும் சேர்ந்து முதல்ல அல்லது அதுக்கப்புறம் சேர்ந்து அப்போ 5 இன்ட்டு 9 இன்ட்டு 19 டிவைட் இங்கே பாருங்கள் 5 9 நாள் 3 பெண்கள் 6 எண்கள் இங்கே பாருங்கள் 5 பெண்கள் 9 ஆண்கள் 3 பெண்கள் 6 இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 30 9 27 கூட்டுங்க 57 அப்போ 57ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 57ன்றது பகாயனில் பகுஎண் ஏன்னா 19ஆல் மட்டும்தான் கேன்சல் ஆகும். 1 மடங்கு இது 3 மடங்கு 1 3 3 3 9 இப்போ 3 15 ஆன்சர் எங்கே இருக்குன்னா சி தான் சரியானது. பாருங்கள் இந்த ஒரு 2 அல்லது கொடுத்து கேட்டால் எப்படி போடணுன்றதை போட்டிருக்கேன். அடுத்து 14வது கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3 பெண்கள் அல்லது 5 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறார்கள். அதே வேலையை 6 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து முதல்ல அல்லதுன்னு கொடுத்துருக்கான் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 12 டிவைட் 3 5 6 பெண்களும் 5 ஆண்களுமா 6 5 இதோடய கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 3 5 6 5 30 ஆட் பண்ண என்ன வரும் 45. அப்போ கீழே 45 போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. 1 5 5 9 5 45 1 3 3 3 3 9 1 3 3 4 3 12. அப்போ ஆன்சர் என்ன 4 days 4 தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த 3 கணக்கு பார்த்தீங்கன்னா 2 அல்லது கொடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 3 அல்லது கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்றதுக்கு லைனாக வருது பாருங்கள். ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு குழந்தை ஒரு வேலையை முறையே 6 9 18 நாட்கள் முடிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆண் 6 நாட்களிலும் ஒரு பெண் 9 நாட்களிலும் ஒரு குழந்தை 18 நாட்களும் முடிக்கிறார்கள். இது 3த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். பெரிய நம்பர் பாருங்கள் 18 9ஆலே வகுப்படுது 6ஆலே வகுப்படுது 18ன்னு போட்டேன். 6 3 18 2 9 18 1 18 இதுதான் உங்கள் ஒரு நாள் எஃபிஷியன்சி. ஒன் டே எஃபிஷியன்சி எதுன்னா இந்த 3 2 6 தான். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 18 யூனிட் இல்லையா 18 யூனிட்னு போட்டேன். டிவைட் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் எத்தனை குழந்தைகள் சேர்ந்தால் அந்த வேலையை ஒரு நாட்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் 18 மேலேயும் 18 கீழேயும் 18 வந்து ஒரே ஒன்றுன்னு வரணும். அதான் ஒரு நாளில் முடியுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் ஒரு ஆணுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ 3 ஒரு பெண்ணுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ 2 3 2 5 ஆனால் மேலே இங்கே 18 18ன்னு வரணும். ஏன்னா அப்போ தானே 1ன்னு கேன்சல் ஆகும். இங்கே 3 2 5ன்னு இருக்குது. 5 கூட எதை கூட்டினா 18 வரும் 13 கூட்டினா மட்டும்தான் வரும். தெரியுதாங்க என்னன்றத 3 2 5 18லேருந்து 5 போச்சுன்னா 13. ஏன்னா கீழே 18 வரணும் இல்லையா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 5. அப்போ எத்தனை சிறுவர்கள் சேர்க்கணும் ஏன்னா ஒரு ஆண் 3 ஒரு பெண் 2 எத்தனை சிறுவர்கள் சேர்ந்தால் 18/18 ஒன்றா மாறினா 13. அப்போ ஆன்சர் என்னென்னா டி 13 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதுவும் அதே தான். ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு குழந்தை ஆகியோர் ஒரு வேலையை 5 10 20 நாட்கள் முடிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆண் 5 ஒரு பெண் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமாங்க. ஒரு சிறுவர்கள் 20 நாட்கள் முடிக்கிறார்கள். இங்கே பாருங்கள் இது 3த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். பெரிய நம்பரு மற்ற 2 நம்பரால் வகுப்படுது. அப்போ பெரிய நம்பர் தான் எல்சிஎம். 4 5 20 2 10 20 1 20 20 எனில் ஒரு ஆண் ஒரு பெண் எத்தனை குழந்தைகள் சேர்ந்தால் அந்த வேலை ஒரு நாளில் முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். 20 டிவைட் ஏன்னா மொத்த யூனிட் 20 ஒரு ஆண் 4 ஒரு பெண் 2 ஸோ மேலே 20/20ன்னு போட்டு கீழே அதாவது 1ன்னு முடியணும். ஒரே நாள் முடியும்னா ஆன்சர் 1ன்னு வரணும். இங்கே பாருங்கள் 4 2 6
சரி 6 கூட எத கூட்டினா 20, 20ன்னு வரும் மேலேங்கேயும். 14 கூட்டினா தானே வரும். ஏன்னா 14 6 20. அப்ப இந்த 14 தான் சரியான ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை 99 நாட்கள் முடிக்கிறார்கள் எனில், ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேள்வி. அப்போ 2 ஆணும் 99 நாட்கள், 6 பெண்களும் 99 நாட்கள், 4 குழந்தைகளும் 99 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சொல்றது புரியுதா? அப்ப 99 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் காமனா 99ன்னு வந்துருச்சு. இப்போ 2 ஆண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்கள் எவ்வளோ? 2. பாருங்க 2 ஆண்கள் 99, 99, 99 அப்படியே இருக்கட்டும். வர ஆன்சர் கடைசியா 99ல பெருக்கலாம். 2 ஆண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்கள் 2 நாள்ல முடிப்பாங்க. அப்போ ஒரு பெண்கள் எவ்வளோ? 6. ஒரு குழந்தை எவ்வளோ? 4. பாருங்க 4 குழந்தைகள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் மாரி எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு குழந்தை 4 நாள்ல முடிப்பாங்க. இது 3த்துக்கும் எல்சியம் எடுக்கிறேன். பெரிய நம்பர்னா 6 வகுபடல. 12 வகுபடுது. இப்போ 12 தான் எல்சியம். பாருங்க 6 2 12, ஓர் ஆர் 6, 3 ஆல் 12. ஓகேவா? இப்போ 12 போட்டுட்டேன். இன்ட்டு இப்போ தான் அந்த 99 போடுறேன். ஓகேவா? போட்டுட்டேன். கீழ என்ன குடுத்துருக்காங்க? ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை. ஒரு ஆணோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 6. ஒரு பெண்ணோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. 1 2ஆ? 2ன்னு வரணும். ஸோ 2. ஒரு குழந்தையோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. அவ்வளோதான் சார். ஸோ 12 × 99 டிவைட் 6 9 9. 9 2 11 11. ஒரு 11 11. 9 11 99. 12 9 108 சரியான ஆன்சர். எங்க இருக்குன்னா டி தான் சரியானது. பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த 99 கடைசியா தந்து பெருக்கிட்டேங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது முன்னாடி போட்ட மாடல் தான். பார்த்துக்குங்க. அடுத்து 18வது கேள்வி அதே மாதிரி கொஸ்டின்ஸா கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 ஆண்கள் அல்லது 3 பெண்கள் அல்லது 4 குழந்தைகள் ஒரு வேலையைச் சேர்ந்து 52 நாட்கள். ஸோ தனித்தனியா 2 ஆண்கள் 52, 3 பெண்கள் 52, 4 குழந்தைகள் 52ன்னு சொல்லிட்டாங்க. எனில் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை சேர்ந்து எவ்வளோ நாள் முடிப்பான்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த 52 மறந்துட்டேன். கடைசியா பெருக்கலாம். 2 ஆண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு ஆண்கள் எவ்வளோ? 2 நாட்கள். ஒரு பெண் எவ்வளோ? இங்க பாருங்க 3 பெண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு பெண் 3 நாள்ல முடிப்பாங்க. ஒரு குழந்தை எவ்வளோ? 4. சரி இது 3த்துக்கு எல்சியம் எடுக்கலாமா? பெரிய நம்பர் 4. 4 3ஆல 2ஆல வகுப்படாது. 8 3ஆல 4 2ஆல வகுப்படாது. அப்ப 12. 4ஓட மடங்குல போறேன். அப்ப 12 தான் எல்சியம். 6 2 12, 4 3 12, 3 நாள் 12. அப்ப ஆன்சர் என்னன்னா 12ன்னு போட்டேன்னா, இப்போ அந்த 52 பெருக்குங்க. எது அந்த 52 நாட்கள் குடுத்துருப்பான் பாரு, அத பெருக்கிட்டேன். கீழ ஒரு ஆணோட எஃபிஷியன்சி, ஒரு பெண்ணோட எஃபிஷியன்சி, ஒரு குழந்தையோட எஃபிஷியன்சி என்ன? 6 4 3. அப்படியே போடுங்க. 6 + 4 + 3. 12 × 52. 6 10 13ஆ? 13. ஒரு 13 13. 4 13 52. 4 12 48 ஆன்சர். எங்க இருக்குன்னா, சி தான் சரியானது. ஓகேவா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமாங்க? ஆனா எவ்வளோ சிம்பிளா நான் போட்டுட்ருக்கேன். இது கணக்கு போடுறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெருசா வரும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள். நல்லா கவனிக்கணும். ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில், ஒரு ஆண், ஒரு பெண், 5 சிறுவர்கள் இணைந்து அந்த வேலையை எத்தன நாள்ல முடிப்பாருன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க 3 ஆண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. அல்லது 4 பெண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. 12 சிறுவர்கள் ஒரு நாள்ல முடிப்பாங்க. நான் என்ன பண்றேன், 3 ஆண்கள் ஒரு நாள்ல முடிப்பாங்கன்னா, ஒரு ஆண்கள் மட்டும் எத்தன நாள்ல முடிப்பாங்க? 3. 4 பெண்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு பெண் மட்டும் வேலை செய்றாங்கன்னா, 4 நாள்ல முடிப்பாங்க. 12 சிறுவர்கள் ஒரு நாள்ல முடிக்கிறாங்கன்னா, ஒரு சிறுவர் எடுத்துட்டா 12 நாள்ல முடிப்பாங்க. இப்ப இது 3த்துக்கும் எல்சியம் எடுக்கிறேங்க. 12. 4 3 12, 3 நாள் 12, ஒரு 12 12. ஓகேவா? ஸோ மொத்த யூனிட் 12ன்னு போட்டாச்சு. கீழ ஒரு ஆண், ஆணோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. ஒரு பெண், பெண்ணோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. நடுவுல இருக்கிறதாங்க எஃபிஷியன்சி. 5 சிறுவர்கள். ஒரு சிறுவருக்கு எஃபிஷியன்சி 1ன்னா 5 சிறுவர்களுக்கு 5. இப்போ 12/12ன்னு போடுங்க. 5 3 8 8 12/12ன்னு வந்துருச்சு. அப்ப ஆன்சர் என்னது? ஒரு நாள். அப்ப 1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது லாஸ்ட் கேள்விங்க. இது கொஞ்சம் ரொம்ப டிஃபரண்டான கொஸ்டின்ஸ் இது. தீபா மற்றும் அருண் ஆகியோர் ஒரு வேலையை 20, 30 நாட்களில் முடிப்பார்கள்.
அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்யத் தொடங்குகிறார்கள். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாகவே இது மாரி முன்னதாகவே நின்று விடுகிறார். 2 பேரும் குடுத்த முன்னதாகவே நின்று விடுகிறார்ன்னு கேட்டா, ரொம்ப சிம்பிளா போடலாங்க. யாரு நின்னு போறாரு? தீபா தான் 5 நாட்கள் முன்னாடியே நின்னு போறாரு. ஓகேவா? எனில் அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார் எனில், அந்த வேலையானது எத்தனை நாட்களில் முடிவடையும்? டோட்டலா அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிவடையும்னு கேள்வி கேட்குறாங்க. இங்க பாருங்க. தீபா 20, அருணு 30. 2 பேரும் சேர்ந்துனா என்ன பண்ணுவோம்? 20 × 30 கீழ ஆட் பண்ணி போடுவோம். ஓகேவா? சரி. யாரு 5 நாள் முன்னாடி நின்னு போறாரு? தீபா. தீபா எது இங்க? 20. இந்த 5 நாட்கள் முன்னாடியே அப்படின்னா, +5ன்னு போட்டுக்கணும். அங்க சில நாட்கள் முன்னாடி போட்டோம் பாருங்க. அங்க மைனஸ்ன்னு போட்டிருந்தோம். ஆனா இங்க ப்ளஸ்ன்னு போடுறோம். அவ்வளோதாங்க. ஸோ 20 கூட 5 கூட்டினா 25 டிவைட் 30 50. ஒரு 0 ஒரு 0. ஓர் 5 5 5 25. அப்ப 5 15 ஆன்சர். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய கணக்கு தெரியுமாங்க? எவ்வளோ சிம்பிளா போட்டோம் பாருங்க. ஓகேவா? ஸோ 20வதுக்கு 15 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாவே 6 சதுரம்லேருந்து எல்லா மாடலும் இப்போ கவர் பண்ணி குடுக்குற மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ.